வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. சத்யாவை காணங்க காணங்க ப்ரமோல காணங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. விஜேஎஸ் வந்து சும்மா சொல்றாரு ஆரம்பத்திலேயே அதிரடி எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அது வந்து எம்டி கார்டு மாதிரி தான் தெரிஞ்சுது ஜூம் பண்ணி பார்த்தா. அதை வச்சு ஏதோ பிராங்க் பண்ணி போட்டு புழக போறாரு அப்படின்னு தான் நினைச்சேன். முன்னாடியே தூக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ப்ரமோல பாருங்க சத்யாவை காணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 200%, அதாவது சாட்டர்டே எபிசோட்ல இந்த மிக்சரை தூக்கிட்டாரு, அது கன்ஃபார்மு. இப்போ அடுத்து சண்டே எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இந்த 200% தர்ஷிகாவை தூக்கி இருக்கிறாங்க. வெளியே போ அயோக்கிய ராஸ்கல், திருட்டு ராஸ்கல் அப்படின்னு தான் இந்த ரெண்டு பேருக்குமே நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸாக தான் இப்போ வந்திருக்கு. நம்பலாம் அந்த நியூஸை. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதல் வாரம் சூப்பராக விளையாடி கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்சாங்க. மூணாவது வாரமும் கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு கும்பலில் சேர்ந்து திருட்டு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அந்த திருட்டு கும்பலின் தலைவனாக இருக்கிற விஷாலை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சு லவ் கண்டென்ட்டு. அதை லவ்னே சொல்ல முடியாது. அந்த லவ்வில் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெயின் பார்க்குறது, ஊட்டி விடுறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஹக் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணுறது, இதுதான் இவங்க பண்ண லவ். இதில் இவங்க சாட்சனாவை இந்த டப்பா சொன்னால, சாட்சனா எவிக்ஷனுக்கு வந்து முத்துக்குமரன் தான் காரணம், முத்துக்குமரனோட அவங்க கடைசி டைம்ல இருந்தாங்க, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராணவுக்கு அட்வைஸ் எல்லாம் போட்டார்ல. சாட்சனா வந்து ஃபுல் நெகட்டிவ்ல இருந்தாங்க. முத்துக்குமரனோட பிளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த எவிக்ஷன் குறிப்பா எல்லாரையுமே கலங்க வச்சது. இந்த சீசன்ல அந்த எபிசோட்ல தான் எல்லாருமே கலங்கி இருப்பாங்க எவிக்ஷன் அப்ப. அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆனதெல்லாம் யாரும் பெருசா கனெக்ட் ஆகவே இல்லை. அப்படி நெகட்டிவா இருந்த சாட்சனா பாசிட்டிவா போனாங்க முத்துக்குமரனால. இந்த பாசிட்டிவா ஆரம்பத்தில் இருந்த இந்த தர்ஷிகா பார்த்தீங்கன்னா இப்ப இந்த டப்பாக முட்டு கொடுத்து ஃபுல் நெகட்டிவா தான் வெளியே போறாங்க. 200% அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் கலாச்சிட்டு இருந்தாரு. 200% என்ன எஃபர்ட் போட்டாங்க இவங்க, இந்த லவ் கிரிஞ்சு கண்டென்ட்டுக்கு போட்ட எஃபர்ட்டா? இங்க நட்டு கண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஆள் காலி. சரி, காலி இருக்கிற இடம் தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க போறாங்க அப்படின்னு விட்டா, இங்க டப்பாக வந்து முட்டு கொடுத்தாங்க பாருங்க. இவங்க திருட்டு வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. நைட்டு மட்டும் இல்ல, பகல்லையும் செஞ்சிருக்கிறாங்க. விஜய் வந்து அதையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. அதுக்கெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு டயர்டா இருக்கு சார், இல்ல புரியல சார் அப்படின்லாம் டிராமா பண்ணிட்டு இங்க முத்துகுமரன் வந்து தெரியாம ஒரு டாஸ்க்ல பண்றாரு, ஒரு விளையாட்டா பண்ண ஒரு விஷயம். அது பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூமை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் முத்துகுமரன் வந்து பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறாரு, தயவு செய்து பிக் பாஸ் எனக்காக அவங்கள தண்டிச்சிடாதீங்க, என்ன தண்டிங்க அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து பாத்ரூம் ஓப்பன் பண்ணிட்டாரு. இவங்களே வந்து தண்டனையை முடிவு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாரும் முடிவு பண்ணி என்ன மன்னிப்பும் கேட்டாரு முத்துகுமரன். எல்லாரும் முடிவு பண்ணி என்ன தண்டனை கொடுக்குறாங்க, இங்க வந்து சைக்கிள் ஓட்டணும் சமைக்கிற வரை, அது நாங்க சொல்லும் போது தான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்தா கூடாது. அவன் வந்து கில்ட்டா உணரல, அவன் சிரிக்கிறான், அவன் கில்ட்டா உணரல, நான் ஒத்துக்க மாட்டேன், அவன் சைக்கிள் மிரிச்சு சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன். என்ன அட்ராசிட்டி இது! ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வன்மத்தை தொடர்ந்து கொட்டிட்டே இருக்கிறான் அந்த டப்பா. அந்த டப்பாவுக்கு முட்டு கொடுத்து முத்துக்குமரன் கிட்ட அப்புறம் பேச வராங்க. முத்துக்குமரன் அவர் வந்து அப்படிதான், அதை மாத்த முடியாது, ஆனா நான் சொன்னா முத்துக்குமரன் மாத்திப்பாரு. அவன் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க, நான் அடி வாங்கணுமாங்க, முதல்ல அடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க, இப்ப திருப்பி நான் அடிக்க கூடாதா அப்படிங்கிறாரு. நீங்க என்னங்க வந்து ரியாக்ஷனை தப்புன்றீங்க ஆனா ஆக்ஷனை தப்புன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னா அதுதான் நான் எப்படி சொல்றது? அவர் வந்து டைப்பே அதான், அவர் அப்படியே இருக்கட்டும். என்ன உருட்டு இது! இப்ப நீங்க உணர்ந்துருக்கீங்களாங்க, நீங்க தப்பு பண்ணி எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க, அப்பெல்லாம் என்ன என்ன பண்ணீங்க, சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. அப்ப நீங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் அதை கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி விட்டுருங்க, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்க. இப்ப நான் வந்து உணர்ந்து அதுல இருந்து தப்பு பண்ணிட்டேன், இப்ப அடுத்து கடந்து போகணும்னு நினைக்கிறேன், எனக்கான தண்டனையை கொடுங்கன்னு கேட்கிறேன். அந்த தண்டனையை கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அப்படி கொடுக்க கூடாது, அவன் உணரலன்னு சொல்லிட்டு குத்துறீங்களே, என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அது வந்து வேற. நான் முத்துக்குமரனை எப்படி பாக்குறேன்னா எல்லாம் உருட்டு, விஷம், விஷ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க அந்த டேக். 200% விஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் கொடுத்துருக்கலாம் அங்க. அவ்வளவு மோசமா இந்த டப்பாக முட்டு கொடுத்து, ஏன்னா டப்பா வந்து அந்த திருட்டு கேங்கில் ஒத்துறாருல, அதுவும் விஷாலுடைய ஃப்ரெண்ட் இல்ல. இவங்க பெஸ்ட்னாவே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி தானே கொடுத்துப்பாங்க. நேற்று அந்த நாமினேஷன் விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விஷயத்துல டாஸ்கை தாண்டி நான் வந்து ஜெஃப்ரி கொடுக்குறேன், டாஸ்கை தாண்டி என்னத்தை கொடுக்குறேன், உங்ககிட்ட கேட்டது என்ன,
இந்த டாஸ்க்கை வந்து யாரு பெஸ்டா பண்ணாங்க அதான கேள்வி. அப்ப நீ அதுக்கு தானே கொடுக்கணும். டாஸ்க்கை தாண்டி நான் யோசிக்கிறேன் அப்படின்லாம் உருட்டினாங்க. டப்பாக்கு முட்டு கொடுத்தாங்க. முத்துக்குமரனுக்கு எதிரா போய் டப்பாக்கு கூட இருந்து டப்பாக்கு முட்டு கொடுத்ததுனால ஃபுல் நெகட்டிவா இவங்க வெளியே போறாங்க. அன்ஷிதா ஸ்டைல்ல சொல்லணும்னா ஃபுல் நெகட்டிவ். இப்ப இவங்க வெளியே போகும்போது ஒரு ஹை லெவல் ட்ராமா ஒன்று நடக்கும். ஒரு பக்கம் ஃப்ரெண்டு பவித்ரா, அவங்க சொல்லவே வேணாம், அவங்க வந்து ஒன்று க்ளீன் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு புலம்புவாங்க. அடுத்து இந்த மாதிரி கண்ணீர் விட்டு கதறுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் இந்த லவ் கண்டென்ட், இந்த பிரிதல் காதல் ஜோடிகள், அந்த ட்ராமா ஒன்று நடக்க போகுது. அதையும் பார்க்கணும் நம்ம. அதெல்லாம் நம்ம காமெடியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா இவன் வந்து இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் இவர் சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டை சோகப்பாட்டை வச்சுட்டு போவார்ல, மறி கொழுந்தே மல்லிகைப்பூவே அப்படின்னு. அந்த மாதிரி இவர் அந்த சோக மோட்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா நினைச்சுப்பாங்க. ஆறுதல்லாம் சொல்லிட்டு கூட போக வாய்ப்பு இருக்கு. இவனும் அன்னைக்கு எபிசோட்ல மட்டும் அப்படி இருப்பான் விஷால். அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி செஞ்சு அந்த சோகத்தை கொண்டாடுவானுங்க. அது கொண்டாடுறது மட்டும் இல்லாம அங்க அன்ஷிதாவோட உட்காந்து மறுபடியும் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவான். அதுக்குதான் காலையில அந்த சாங்கே செமையா போட்டாங்கல்ல, 1 இல்ல 2 அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி 2 ஹீரோயினை பிடிப்பார்ல, அந்த மாதிரியே ஆள் தான் இவர் விஷால். ஆல்ரெடி ஒன்னு போட்டு வச்சிருக்காருல. இப்ப என்ன பார்க்கணும்னா, இப்ப தர்ஷிகா எவிக்ஷனுக்கு அப்புறம் அன்ஷிதாவோட மட்டும் இருக்கிறான். நான் இல்ல சேஃப்டிக்கு இன்னொன்னு போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுல இவர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா. இப்ப தூக்கிட்டாங்கல்ல, 2 மிக்சர்கள் அவுட் ஆகுது. இந்த கேங்ல இருந்து, திருட்டு கேங்ல இருந்து இன்னும் அடுத்தடுத்த விக்கெட் அவுட் ஆகணும். ஆகும்போது தலைவன் தன்னால தலை சுத்தி இப்ப வந்து கேக்குறாருல, மக்களே என்ன அனுப்பிச்சிருங்க, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான கேம்லாம் என்னால் ஆட முடியாது, எங்களை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டு சத்யாவையும் கூட கூட்டின்னு போயிட்டு இப்ப சத்யாவை அனுப்பி விட்டா. அப்படி இப்ப சீரியஸா வந்து இப்ப வந்து ஒரு டிராமா தான் பண்ணாரு விஷால். இப்ப சீரியஸா இன்னொரு நாள் வந்து கதறுவாரு, ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த எவிக்ஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.